மாறிவிட்டனாலே அதற்கு ஏதாவது சட்டங்களில் நாங்கள் எப்பினாலும் பற்றி அக்கறை இல்லை என்ற முடிவுக்கு இந்த கமிஷன் வந்தது. அந்த கமிஷன் வந்து 31/5/2003 முடிகின்றது. இறுதிக்கட்ட அறிக்கை சந்திக்க போகிறது. அதுபடியாக இதுவரைக்கும் அவருடைய அப்பீல் எழுதாமல் இருக்கிறவர்கள் அப்பீல்கள் தமிழக மனுக்கள் எல்லாம் வங்கியால் கவனிக்கப்படும். அதாவது இந்த கணேஸ்வரர்கள் அதுக்கு கூட நாங்கள் எங்களுடைய குறைகளை சொல்லியிருக்கோம். உங்களுக்கு தெரியும், இப்போ ரிட்டையர் பண்ணி இருந்தாலும் இப்போ ஒரு நல்ல செய்தி சொல்லணும். இப்போ கடைசியாக 6 பேர் எங்களுடைய ஐஸ்டம் மேனேஜர்ஸ் இன்டர்வியூ போனாங்க. பிரான்ச் மேனேஜர்ஸுக்கு 6 பேருக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும். அதே மாதிரி கிளாக்ஸாக இருந்து மேனேஜ்மெண்ட் ட்ரைனிஸ் 7 பேர் நினைக்கிறேன். 7 பேர் இன்டர்வியூ போனவே அந்த 7 பேருக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும். இப்படி கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன்ஸ் எங்களுக்கு அந்த சண்டை காலத்தில் படிக்கிற வசதியோ அல்லது ஒழுங்காக வேலை செய்கிற வசதியோ இல்லாமல் நாங்கள் இதுக்குள்ள மூழ்கி இருந்ததால எத்தனையோ பேருக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் கிடைக்காது. ஏன்னா நாங்கள் வங்கியை காப்பாற்றணும் என்று எங்களோட உயிரை அணியம் வச்சு வேலை செய்தபடினால ப்ரமோஷனை பற்றி நாங்கள் யோசிக்கவும் இல்லை, எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கவும் இல்லை. ஆனபடியாக தான் கிடைக்க முடியாது சொல்கிறேன். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு அப்பீல் போட வேணும். ஆக குறைஞ்சது நாங்கள் ரிட்டையர் பண்ணிக்குள்ள இருந்த அந்த கிரேடை விட ஒரு கிரேடு கூட எங்கள் எல்லாரையும் அந்த ஸ்தானத்தில் பதித்து எங்களுக்கு அதுக்குரிய அரியர்ஸும் தந்து அதுக்குரிய பென்ஷனையும் கூட்டணும் என்றதை நாங்கள் கேட்கவோம். அதில் உண்மை இருக்கு. ஏன்னா எல்லாரும் நாங்கள் யாராவது நீங்கள் ப்ரமோஷன் அல்லது பண்பு உட்பட்டா போனபடி யோசிப்பீங்களா? இல்லை. போக்குவரத்து பிரச்சனை, உயிர் பிரச்சனை, பால் பிரச்சனை, இதாலெல்லாம் நாங்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டாங்க. அதாவது இப்போ ரிட்டையர் பண்ணி இருக்கிற ஆட்கள் அவ்வளோ பேரும் ஏதோ விதத்தில் நாங்கள் இந்த ப்ரமோஷனில் பாதிக்கப்பட்டாங்க. அதுக்கு காரணம் இந்த போர், இந்த சண்டை. ஆனால் சண்டையால் பாதிக்கப்பட்ட ஆட்கள் நாங்கள் என்ற முறையில் நாங்கள் கேட்கிறோம். அதுதான் அவர் மீண்டும் பண்ணி சொல்கிறேன். அவர் இந்த மேகசின் மூலம் அவர் இந்த உலகத்தை சுற்றி கொண்டு வர எத்தனையோட தனிப்பட்ட முறையில் சண்டை போடுறார். ஆனால் அதுக்கெல்லாம் நம்ம பின்புறத்தில் இருக்கணும். ஆனால் தான் சொல்கிறேன், இந்த மேகசின்ஸ் அவர் எவ்வளோ மேகசின்ஸ் அனுப்பியிருக்கார். இப்போ எங்களுக்கு கூட 300 மேகசின்ஸ் அனுப்பியிருக்கிறார். அவர் அங்கேருந்து கஷ்டப்படுத்த 300 மேகசின்ஸ் அனுப்புகிறவராக இருந்தார். தனி மனிதன் தந்த சுயநலத்துக்காக அனுப்பியிருக்கார். தயவு செய்து எல்லாரும் ஒவ்வொரு தரம் குறைஞ்சது 2வது வாங்குங்கோ, ஒன்று நின்றுங்கோ, இன்னொரு பக்கம் வைக்கோ. அல்ல இதில் உள்ள விஷயங்களையும் படி பார்த்தா இன்னொரு சாபத்தில் உள்ளவர் கூட மேகசின்ஸ் நாங்கள் அதில் அடிக்கணும். நாங்கள் உங்களை எல்லாரும் கேட்குறது என்னன்னு சொன்னால், நீங்கள் முடிவெடுக்கணும். அப்படியான ஒரு லெட்டரை நாங்கள் அதிகமாக கேட்டால் நாங்கள் அதை சொல்லலாம். தனிப்பட்ட முறையில் இன்னருக்கு கூட பாதிப்பு வந்துட்டு நாங்கள் அதை ரெக்கமெண்ட் ஆக்கலாம். சரி வராதாங்க எழுதி அனுப்புவீங்களா? செக்ரட்டரி இந்த யார் எழுதி அனுப்புகிறார்கள் கையெழுத்துங்கோ. அல்லாத மற்ற பாதிப்பு இல்லைன்ற அர்த்தம். ரைட். ஒரு கிழமைக்குள்ள செக்ரட்டரி இந்த அட்ரஸ் உங்களுக்கு எல்லார்டையும் இருக்குது. தயவுக்கு தான் இருக்கும்போது அதை வச்சுக்கொண்டு நாங்கள் பொதுவாகவே இப்போ ப்ரமோஷன் இல்லைன்னு நீங்கள் தனிப்பட்ட முறையில் எழுதலாம். அது நாங்கள் எழுதுகிறோம். அதுக்கு இப்போவே இப்போ இந்த நீங்கள் ஒரு 5 பேர் கொண்ட ஒரு கமிட்டி ஒன்று எங்களுக்கு ஃபார்ம் பண்ணி தரணும். அது யாராவது நீங்களே ப்ரப்போஸ் பண்ணுங்க. எங்களுடைய ஐயா போனாலும் கனடாவில் யூகேஜில் எல்லாரும் மிஸ்டர் கணேசமூர்த்தின்றது இவர் எங்கள் பேங்கசுரம் கோயம்புத்தூர் பிராஞ்சில் சீஃப்களாக இருந்தவர். கல்வெட்டி சொந்தமாக கொண்டவர். எல்லாரையும் பற்றி விசாரிப்பார். பேங்கசுரம் பற்றி பேங்கசுரம் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு யாருக்கும் தெரியாத விட அவருக்கு தான் கூட தெரியும். அப்படியே இப்போ ஒரு மீட்டிங் நடக்குது வந்திருக்கிறார். அவரை நாங்கள் எவ்வளோ போனோம். அவர் தன்னுடைய இதுகளை அவர் சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு முன்னால் வந்து 4 வருஷமாக சொல்லுவார். அப்படியே அவருடைய வரையக்கு நன்றி கூறி அவரை வரவேற்பு நான் முடிச்சடைகின்றேன். நிலைமை ஏற்பட்ட பின்னர் இந்த பங்குச்சந்தையின் வளர்ச்சி மிக உச்சமான நிலையில காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இப்ப கூடுதலான ஆட்கள் இந்த பங்குச்சந்தைக்குள்ள என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? ஏன்னா இலகுவான ஒரு தொழிலாக மாறிவிட்டது. வீட்டில் இருந்தபடியே ஒரு நெட் கனெக்ஷனோட ஒரு கம்ப்யூட்டர் இருந்தால் காணும் இலகுவா உழைக்கக்கூடிய வழி ஏற்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் இந்த பங்குச்சந்தையானது
2 முறையில மூலதனங்களை திரட்டுகிறது. ஒன்று வந்து IPO சொல்லப்படுகிற இனிஷியல் பப்ளிக் ஆஃபர், முதலாந்தர பங்குச்சந்தையின் ஊடாக கம்பெனி தனக்கு தேவையான பணத்தை மூலதனத்தை திரட்டிக் கொள்கிறது. அதை செகண்டரி மார்க்கெட், அதை விடுவோம் நாங்கள். ஏன்னு சொன்னால் செகண்டரி மார்க்கெட்னா நீங்க வாங்கின பங்கை திரும்ப வாங்கி வைக்கிற நடவடிக்கை. இப்ப என்னன்னு சொன்னால் இந்த காலத்துல இப்ப இலங்கையில் இந்த சமாதான சூழ்நிலை ஏற்பட்ட பின்னர் பொருளாதாரம் மிக விரைவாக வளர்ந்து வருகிறது. பொருளாதாரம் மிக விரைவாக வளர்ந்து வருவதனால நிறுவனங்கள் தங்களை விரைவாக விஸ்தரிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. அதனால அவரோட மூலதன பற்றாக்குறை காரணமாக அவர் பப்ளிக் கம்பெனியாக மாற்றப்படுகின்றன. அதற்காக பொதுமக்களிடமிருந்து அவர்கள் இந்த பணத்தை மூலதனமாக திரட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இப்ப அண்மையில நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள் யூனியன் பேங்க் வந்து தனது பேங்கின் செயற்பாடுகளை விஸ்தரிப்பதற்காக IPO மூலம் இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் IPO மூலம் ஒரு பங்கை வாங்குறதுக்கு 225 பேர் போட்டி போடுற மாதிரி. அப்ப 225 மடங்கு அப்ளிகேஷன் அவை கிடைக்குது. அப்ப அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து இந்த பங்கு எப்படி ஒதுக்குறது? ஒரு பங்கை வாங்குறதுக்கு 225 பேர் போட்டி போடுது. அப்ப 225 மடங்கு அப்ளிகேஷன் அவை கிடைச்சிருக்கு. அப்ப எப்படி அவர்களுக்கு ஒதுக்கலாம் என்ற அடிப்படையில அந்த 2 அடிப்படையில் விகிதாசார அடிப்படையில் ஒதுக்குவார். அப்ப என்ன 225 பேர்ல ஒரு ஆளுக்கு ஒரு பங்கை கொடுக்கலாமா, அல்ல லொத்தர் முறை, அல்ல தங்களோட பேங்க்ல வேலை செய்த ஆட்களுக்கு முன்னுரிமை, அல்ல மேனேஜர்ஸுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் அவர்கள் ஒதுக்கி இருக்கிறார். அதன்படி 5000 பங்குகளுக்கு விண்ணப்பித்த ஆட்களுக்கு 100 பங்குகளை கொடுத்திருக்கார். நீங்கள் 5000 விண்ணப்பித்திருந்தால் அதுக்கு 100 பங்கை மாத்திரம் கொடுத்திருக்காரு, 25 ரூபாய் படி. அதே மாதிரி இந்த இலங்கையின் பொருளாதாரம் மிக விரைவாக வளர்ந்து வருவதனால முந்தி வந்து அக்கௌண்ட் வாங்க தேவையில்லை. நீங்கள் IPOல பங்குகளை வாங்கி நீங்க கையில வச்சிருக்கலாம். இனிமேல் இப்ப அப்படியே இப்ப உடனடியா டிபாசிட் பண்ணுங்க. நீங்க வாங்கிய உடனே அடுத்த நாளே கம்பெனியில ஷேர் நீங்கள் நேரடியாக கீழே தொடர்பு கொள்ளாம இருக்குது அல்லது நீங்களாகவே செய்ய முடியாம இருக்கு என்ன. அப்ப அதுக்கு நாங்கள் யோசிக்கிறோம். இப்ப எங்களோட பெண்சில இதோட தொடர்பு உள்ள ஒரு ஆக்களோட உங்களுக்கு தொடர்பு வந்தால் அவர் நான் இங்கே பேச வரைக்குள்ள ஆன்லைனை பற்றி கூட சொல்லணும். முதல் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு உள்ளட்டா தான் கொஞ்சம் ஆன்லைனை பற்றி கூட விடாங்க. சிம்பிளாக நான் ஒரு இந்த எக்ஸாம்பிளே சொல்லி கொண்டுவேன். நான் ஒரு ஐடி லெக்சரர். இந்த வர்த்தகம் சம்பந்தமான அறிவு எனக்கு அது தேவைப்படவில்லை. தவறுதலாக இதை பற்றி அறியணும் என்றதுக்காக நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் நுழைஞ்சேன். என்ன என்று மற்றது அது சம்பந்தமான சில ஐடி பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் தேவை என்றபடியா நான் அதுக்கு நுழைஞ்சு பார்த்தேன். எனக்கு அது மட்டும் ஸ்டாக் மார்க்கெட் கவனித்தே தெரியாது. ஒரு கடந்த ஒரு 6 வருடங்களுக்கு முதல் தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணி அதுக்குள்ள உள்ளட்டா பிறகு தான் தெரிஞ்சுட்டு நாங்கள் எவ்வளவோ காலத்தையும் எவ்வளவோ நேரத்தையும் வீணாக்கிட்டோம். அது இல்லாட்ட ஒப்ஜெக்டிவும் மணி மேக்கிங் தான். முதல் மணி மேக் பண்ணா தான் சேர்ந்து மற்ற ஒப்ஜெக்டிவ்ல அச்சீவ் பண்ணேன். அந்த வகையில நான் இப்ப இந்த அனுபவத்தை உங்களுக்கு சொல்றதுக்கு 2 விஷயம் சொல்லாம உண்டு. இந்த ஆன்லைன்ல நன்மை என்னன்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். எந்த ஒரு நண்பர், இங்க யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நண்பர், கடந்த 5 வருடங்களா இந்த நாட்டில் பிரச்சனை நடந்ததுனால அவர் வேறு ஒரு நாட்டுக்கு போக வேண்டி வந்துட்டு, அந்த நாட்டில் போய் அவர் இருந்தால் அவருக்கு அந்த நாட்டில் சரியான குடியுரிமைகள் அதுகள் இல்லை. அவர் ஒரு கிட்டத்தட்ட தனித்து விடப்பட்ட ஆளாக போயிட்டார். அவருக்கு ஒரு தடவை அவரோட டீல் பண்ண இருந்து. ஆனால் அவர்கிட்ட ஓரளவுக்கு குடும்பம் பணம் ஓரளவு பணம் வாய்ந்த ஓரளவு பணம் இருந்தது. பெரிய அளவில் இல்லை. வெஞ்சத்தை காசு கொண்டு வெளிநாட்டில் வச்சு செலவழிக்கிறது கஷ்டம். அவர் ஆனால் கொஞ்சம் எல்லா நாலேஜும் அவருக்கு இருக்கு. அவர் தன் வைஃபையும் கூடி வந்து அவரும் ஒரு வீட்டுக்கு இருக்கிறீங்கன்னா வீட்டு வாடகை கட்டணும், போன் பில் எல்லாமே செய்வோம், எல்லா வேலையும் செய்யணும், சாமான் வாங்கணும், எல்லாம் செய்வோம். ஆனா வெளிக்கிட்டு அவர் ஏதாவது எக்ஸ்போஸ் பண்ணி பிடிபட்டாருன்னா அது ரிஸ்க்.
கடந்த 5 வருடங்கள். இப்போ அந்த 5 வருடங்களும் அவர் சேஃப்டியா தன் உழைப்பை மேற்கொண்டிருந்தவர். என்னென்று மேற்கொண்டிருந்தவர்டா 2 விதம். ஒன்று கரன்சி கன்வர்ஷன், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், மணி எக்ஸ்சேஞ்ச், சாரி கரன்சி கன்வர்ஷன், என்னன்னு சொல்றேன், கரன்சி பிசினஸ், நாணய மாற்று, ஃபாரின் கரன்சி பிசினஸ், இன்டர்நெட்லாம் அது செய்தவர். 2வது பங்கு வர்த்தகம். அவர் அந்த 2 விடயமும் பங்கு வர்த்தகம் மற்றது நாணய வர்த்தகம் இது 2யுமே செய்து அதை விட அடிஷனலா இன்னொன்று செய்தவர். அவருக்கு கொஞ்சம் ஸ்கில் இருக்கிறபடியா கணனி சம்பந்தமான மென்பொருட்களை தயாரிக்கிறார். காலமையில இருந்து பின்னேறம் மட்டும் நான் அவரை எப்பவும் சந்திக்கலாம். அவர் இருக்கிறது நம்பிட்டு இருக்கோம். விடிய அவர் இடவிடவா இருக்கிறாருன்னா ஏதோ ஒரு வேலை சப்மிட் பண்ணும். 5 வருடங்கள் வீட்டை விட்டு வெளிக்கிடாம, ஒரு நாள் வெளிக்கிடுவார். கார் எடுத்துக்கொண்டு, கார் கூட அங்க வாங்கிட்டு கார் எடுத்துக்கொண்டு ஒரு நாள் வெளிக்கிடுவார். அங்க அரசாங்கம் அவரை கைது செய்தா அவருக்கு சரியான சிக்கல். அதுக்கான ட்ரையலும் செய்து கொண்டு, அந்த விசாவை ஜெனியூன் விசாவை மாற்றுறதுக்கு ட்ரையல் செய்து கொண்டு அவர் அந்த நாட்டில இருந்து வந்து தனக்கு தேவையான அளவு, அங்க வாழ்றதுக்கு தேவையான அளவு பணத்தை உருவாக்கி கொண்டு இருந்தவர். எனக்கு அண்டே தான் நான் அந்த ஒரு நாள ஒரு கம்ப்யூட்டரோட இருந்து வாழலாம் என்றது உண்மை என்றது தெரிஞ்சு. அப்ப நான் யோசிக்கிறது இன்னொரு விஷயம் சொல்றேன். நீங்கள் என்ன மாதிரி உங்களுக்கு பென்ஷன் அப்படி இருக்குது, நான் இபிஎஃப் ஸ்கீம் இப்போ யோசிக்கிறேன். தச்செல்லாம் நான் உள்ள போயிட்டு ஒரு ஆக்சிடென்ட் நடந்து டிசேபிளா போனேன். ஓரளவுக்கு மைண்ட் இதெல்லாம் இருக்கு, நடக்க இல்லாத கொண்டிருக்காங்க. சரி, ஓகே, இருந்து ஓட்டோமேட்டிக்கா பேஸ் பண்ணிடுவாங்க. வீட்டை வந்துருந்தா என்ன செய்வேன். அப்பதான் நான் எனக்கு அப்ப அது ஒரு என்னோட டெலிஃபோன்லயோ இன்னும் சொல்லுங்க. நான் அவ்வளோ பேருக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்ணி நான் இவரோட அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு நாங்கள் ஒரு 10 பேர் போல நாங்கள் அங்கே போவோம். அந்த அவ்வளோ பேருக்கு தந்து அந்த 10 பேர் வந்து நீங்கள் அங்கே சொல்லுவீங்க. நிச்சயம் என்ன தெரியும். திஸ் ஆஃப் த லாஸ்ட் annual meeting by the at level the meeting was attended by 23 members. The president started the meeting with a greeting for the morning and speech followed by 2 minutes of silent prayer on account of remembrance of our deceased members. The silent points of the president's speech is our members have a close association by having a telephone numbers and addresses for which the celebrity will be able to assist in this regard. Second, benefits the present staff and we are presently enjoying is due to the hard work done by our previous staff members in the good old days. Therefore, the management consider some sort of increment or other benefits whenever the present staff are offered to the pensioners. தமிழில் சொல்ல விரும்புகிறேன். போன முறை அதாவது நான் பிரசிடெண்டாக எலெக்ட் பண்ண முதல் பாலசுப்ரமணியம் என்பவர், அவர் தற்காலிக தலைவராக இருக்கையில் இன்னும் தலைவராக கூட்டம் தொடர்ந்தது. அதில் யார் பண்ணி யார் கமிட்டி மெம்பர்ஸ் நாங்கள் இங்கே இருந்து தெரிவித்ததே அனுப்பலாம். அதே மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருந்து ஜெனரல் கவுன்சிலர்ஸ் போவாங்க. அதை விட எங்கள் இந்த அசோசியேஷன் நடத்துறதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு. அதில் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஸரர், இன்னொரு செக்ரட்டரி கும் ட்ரெஸரர் ஒரு போஸ்ட். அதை விட கமிட்டி மெம்பர்ஸ் அதை நாங்கள் இப்போ எலெக்ட் பண்ணுவோம். போன முறை தீர்மானம் நாங்கள் செய்யப்பட்ட நாங்கள் இப்படியே செலக்ட் பண்ணி ஒரு வருஷத்தில் மீட் பண்ணிட்டு போவாங்க. நாங்கள் எல்லோரோட துக்கங்களையும் பங்கு கொள்வோம் என்றாலும் சில நாங்கள் முஸ்லீம் மக்கள் சொல்லுவாங்க ஏதோ நாங்கள் உழைக்கிறது ஏதோ ஒரு பெர்சன்டேஜ் வந்து புண்ணியத்துக்கு செய்யணும் என்று அது எழுதாத சட்டமாகவே இருக்குது. எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு பேங்க் இருக்கிற பென்ஷன் மற்ற எல்லோரோடையும் விட
எங்களுக்கு கூட எங்களை வெற்றி தந்திரி என்று பழைய விஜயம் உங்களுக்கு தெரியும், இது பர்சனல் இதாக இருந்தார் சுப்பாரங்கேசனுக்கு. அவர் சொன்னவர், சேலஞ்ச் பண்ணவர், உலகத்தில் ஆக கூடின பென்ஷன் எடுக்கிறார்கள் பேங்க்லெஸ் லோன் ஸ்டாப் பண்ணலாம். அதாவது கம்பேரிட்டிவ்லி இப்போ எங்கட காசை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி யூகே பென்ஷன் அப்படி பார்க்குறீங்க. யூகேயில் எவ்வளோ கொடுக்கணுமோ அந்த வாழ்க்கை சிறைச்சலை கொண்டு ஒப்படைக்கல அதை அப்படி பார்த்தாது. அப்படி ஒவ்வொரு நாட்டை பார்த்தாலும் ஒப்பீட்டு ரீதியில் பேங்க்லெஸ் லோனில் இருக்கிற பென்ஷனர்ஸ் ஆனால் உலகத்தில் கூடின பென்ஷன் செலக்ட் பண்ணேன். ஆனால் அப்படி பென்ஷன் எடுக்கிற ஆக்கள் நாங்கள் என்ன போதாதுன்னு சொல்கிறோம். பொதுமன்ற மனமே கொஞ்சம் பிறந்து இருந்தாலும் எங்களுக்குள்ள நாங்கள் இந்த உறவுகளை போய் பார்க்கறதுக்கும் சில நன்மை தீமைகளில் எத்தனையோ இடங்களில் நாங்கள் எத்தனையோ உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இப்போ எத்தனையோ பேர் போராத பாதிக்கப்பட்டு மனன் வந்து தாயில தோட்டம் இல்லாமல் இப்படியெல்லாம் நாங்கள் முடிஞ்சு தான் கஷ்டப்பட்டு எடுத்துனாங்க. நாங்கள் தனியாக வந்து நாங்கள் சேர்ந்து கணக்கு வெட்டி போட்டு அதாவது இதை நட்டு தண்ணீர் ஊற்றி கொண்டு வந்ததுலேயும் அதில்